ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Begginers. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற நீடில் வந்து எந்தெந்த ஒர்க்குக்கு எந்தெந்த நீடில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீடில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்துட்டு துலிப் பிராண்ட். இது ஒரு பிராண்ட் நீடில். துலிப் ஜப்பான் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பிராண்ட் நேம்லாம் கிடையாது. இது வந்து அயன் நீடில் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அயன் நீடிலை பற்றி பார்க்கலாம் கிளியராக. இது வந்து நான் கிரிப்காக நூல் சுற்றி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த நீடிலை. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பீடு ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரே சமயத்தில் நிறைய பீடு வந்துட்டு இதில் வந்து போட்டுக்கிட்டு ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிட முடியும். இது வந்து பீடுக்காக யூஸ் பண்ணுற நீடில். இந்த நீடில் வந்து ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுவோம். உடனில் இருக்கும் இந்த நீடில். இது வந்து ஜர்தோசிக்காக யூஸ் பண்ணுறது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நீடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில். அண்ட் இந்த உடன் நீடில் வந்து ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க. இதான் இந்த அயன் நீடில் 3. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா துலிப் பிராண்ட் நீடில். துலிப் பிராண்டில் வந்துட்டு நம்ம 0.55 mm ஒரு நீடில் இருக்கும். இது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து த்ரெட் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட்லி இது யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக 14 யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, த்ரெட் ஒர்க்குக்கு 0.55 mmங்கிற நீடிலும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 14. இந்த 14 நீடில் தான் வந்து மோஸ்ட்லி நமக்கு ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். இது நான் வந்து மோஸ்ட்லி வந்து பீடு ஒர்க்குக்கும் சரி அண்ட் த்ரெட் ஒர்க்குக்கும் சரி இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதிலே வந்து பீடு ஒர்க்கும் பண்ணலாம். பட் ஆனால் பீடு ஒர்க்குக்கு வந்து 23ங்கிற நீடிலும் இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு இது த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம 23 நீடில். இந்த 23 தான் வந்து நம்ம பீடு ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். 23 0.45 mm இருக்கும். இதுதான் வந்து நம்ம பீடு ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில். இந்த அயன் நீடிலுக்கும் இதுக்கும் என்னென்னா வந்துட்டு இதில் இவ்வளோ பீடு தான் லோட் பண்ண முடியும். இதில் நிறைய லோட் பண்ணலாம். அதுதான் ஒரு பெனிஃபிட்டு. நார்மலாக பீடு ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுறது 23 நீடில். நெக்ஸ்ட்டு வந்து 24. இந்த 24 வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். 24 0.4 mm. இந்த நீடில் வந்துட்டு நம்ம ஜர்தோசி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொரு டைம் சொல்கிறேன் எந்தெந்த நீடில் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு. 13 நம்பர் நீடிலும் 14 வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோம். ஆனால் வந்து 13 விட 14 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. 14 0.5 mm. இந்த 23 தான் வந்து நம்ம பீடு ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். 23 0.45 mm இருக்கும். நீங்கள் வந்துட்டு மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 14 நீடில் கொண்டுட்டு வந்து பீடு ஒர்க் பண்ணாலும் அது பண்ணலாம். பட் ஆனால் 23 கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வரவே வராது. ஸோ 23 வந்து பீடு ஒர்க்குக்கு மட்டும்தான் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க்குக்கு பண்ணிங்கன்னா அது செட்டே ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா 14 தான் வந்து நம்ம பீடு ஒர்க்குக்கும் பண்ணுறோமே, அதே மாதிரி 23யும் த்ரெட் ஒர்க்கு பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இது ஒரு விஷயம். நார்மலாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வரலன்னு சொல்லுவாங்க. அப்படி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்போ 14 நீடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி 23 யூஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வரவே வராது. இது அந்த நீடிலோட இது வந்து டிஃபர் ஆகும் 23க்கும் 14க்கும். ஸோ த்ரெட் ஒர்க்னா 14, 23 வந்து பீடு ஒர்க். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 24ங்கிறது வந்து ஜர்தோசி ஒர்க்குக்கு. இந்த நீடில் இல்லாமல் இன்னும் நார்மல் நீடிலும் இருக்குது. ஒரு செகண்ட் நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் நீடில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி நம்ம வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த நீடிலில் போடுறதோட இந்த மாதிரி நார்மல் நீடிலில் தான் அதிகமாக போடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்லாம் இதில் தான் போடுவோம். நார்மலாக துலிப் பிராண்ட் போகிறீங்க அப்படின்னா 3 நீடில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அயன் நீடில்னால் இந்த 3 நீடில் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். 13 வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து 14, 23 அண்ட் 24 வாங்கிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வாங்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் வந்து ஒன்று துலிப் பிராண்ட் வாங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா இது வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ரெண்டுமே வாங்குறது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இது ரெண்டையுமே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எது வருதோ அதை இது பண்ணிக்கோங்க. அண்டு நார்மல் நீடில் இந்த ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்குறப்போ 40 rupees. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. இந்த ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னாலே இதுவாகும்.
இது வந்து உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பிகினர் லெவலில் உள்ளவங்களுக்கு நீடில் பற்றின ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு, இது மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.